இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வந்து அரை கப் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். 1/2 hour வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் வந்து சக்கரை பொங்கலில் வந்து அப்படியே போட்டாக்கா மண் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிட முடியாது. அதனால வந்து வெல்லத்தை வந்து பாகு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம். 2 டம்ளர் வந்து தண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கின பிறகு நம்ம வந்து ஊற வச்ச அரிசி, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்து வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கலில் வந்து நிறைய சேனலில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்தை வந்து அப்படியே போடுறாங்க. ஸோ போடுறப்போ வந்து நிறையா மண் கல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாகு எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல் வந்து உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொங்கல் வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் வந்து செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்து ஸ்வீட்டில் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் வந்து ஆல்ரெடி வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டீயில் வந்து போடுறதுக்காக. இந்த ஏலக்காய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டோடனே வந்து நல்லா சக்கரை பொங்கல் வந்து நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து அரிசி வந்து பாயில் ஆகலை. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து எப்படி பொங்கல் செஞ்சிங்கன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்காக நெய் வந்து ஒரு 50 கிராம் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலில் வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். அப்பாவும் நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். பாப்பாங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, கிராம்பு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பிறகு சக்கரை பொங்கலில் வந்து எடுத்து போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பொங்கல் வந்து குக்கரில் செய்கிறத விட இந்தமாதிரி சட்டியில் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்துருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து ஏலக்காய் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. வாசனையாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பொங்கல் சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம இலையில் வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.